துலாம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். இந்த துலாம் ராசியின் ஒரு அடையாளமே தராசு. இது அனைவருக்குமே தெரியும். தராசு என்றால் என்ன? அனைவரையும் சமமாக நடத்த வேண்டும். இந்த ஒரு தரப்புக்கும் நியாயமாகவும் எதிரில் இருப்பவர்களுக்கு நியாயமாகவும் இல்லாமல் எப்பொழுதுமே சமாதானமாக அனைவரையும் கொண்டு செல்ல வேண்டும் என்று மனதிற்குள் நினைத்திருக்கக்கூடிய ஒரு நபராகவே வாழ்க்கைக்குள்ள நீங்கள் வாழ்ந்து கொண்டுமே தான் இருப்பீர்கள். ஆனால் இரு தரப்பினருக்கிடையே சிக்கிக் கொண்ட ஒரு நிலைமை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்பட்டு அது உங்களை தேவையில்லாத ஒரு சிக்கலுக்கும் தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளுக்குமே உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா அலைமோதவா ஆரம்பித்திருக்கும். நீங்க எப்பொழுதுமே இந்த தராசின் அடையாளமாகவே இருப்பீங்க. அதனால எந்த பிரச்சனையிலும் இருபக்க நியாயத்தையும் நீங்கள் பார்ப்பீர்கள். ஆனால் குடும்பத்தில் கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் அல்லது இரண்டு உறவினர் தரப்புகளிடையே பிரச்சனையானது ஏற்பட்ட போது துலாம் ராசிக்காரங்க நடுவில் சிக்கி கொண்டிருக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். இது உங்களுடைய குடும்பத்துக்குள்ள ஏற்பட்டிருக்கலாம், நண்பர்கள் குடும்பத்திலோ அக்கம் பக்கத்து வீட்டிலோ இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்பட்டு யார் பக்கம் நியாயத்தை கூறுவது, இவர் பக்கம் கூறினால் அவர் கோபப்படுவார், அவர் பக்கம் பேசினால் இவர் கோபப்படுவார் என்று நீங்கள் நடுவில் சிக்கிக் கொண்டு என்ன செய்வது என்று தெரியாமல் முழித்துக் கொண்டிருந்த நாட்கள் இன்னமும் உங்களுடைய மனதிற்குள்ளேயும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் அதிகமாகவே நடந்திருக்கும். ஆனால் நீங்கள் யாரையும் வெறுக்கக்கூடாது. அதே போல இரு தரப்பினருமே தெரிந்தவர்கள் என்றால் அவர்கள் அனைவரையுமே பேசி சமாதானமாக கொண்டு போக வேண்டும் என்றெல்லாம் தாங்க உங்களுடைய மனதிற்குள்ள தோன்றும். இருந்தாலுமே சில இடங்கள்ல நீங்க அதிகமான நல்ல பழகிய இடங்கள்ல அவர்கள் இருவருக்கும் இடையில சண்டைக்கு ஏற்படும் பொழுது நீங்கள் நடுவில் சிக்கிக் கொண்டு என்ன செய்வது என்று தெரியாமல் முழித்த நாட்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகமாகவே இருக்கும். துலாம் ராசிக்காரங்க நடுவில் சிக்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு அதிகமாக ஏற்பட்டதால் யாரையும் காயப்படுத்த விரும்பாத காரணத்தால் தெளிவான முடிவை எடுக்க முடியாமல் போய் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் தனிமையில் ஏற்பட்ட சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். இதனாலேயே இரு தரப்பினரும் அவர்களை சந்தேகத்துடன் பார்க்க தொடங்கியிருப்பார்கள். யாரை? உங்களை. இவன் ஏன் நமக்கு இருவருடைய வாழ்க்கையிலும் யார் மீது தவறு என்று கூற மடிக்கிறான், இவன் தான் நடுவில் ஏதேனும் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள சதியை செய்து விட்டிருப்பானோ என்றெல்லாம் உங்கள் மீது தவறான வதந்திகள் இதுவரைக்கும் பரப்பப்பட்டு கொண்டுமே தான் இருக்கும். இந்த ஒரு சூழல் உங்களுடைய மன அழுத்தத்தையும் தனிமை உணர்வையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகமாகவே உருவாக்கியிருக்கும். இதுவும் உங்களுக்குள்ள நிச்சயமா நடந்திருக்கா இல்லையா என்பதையும் நீங்கள் தான் கூற வேண்டும். அதே போல இந்த துலாம் ராசியின் சின்னமே தராசு என்பதால் எந்த ஒரு தர்க்கத்திலும் நடுநிலையாக இருப்பது உங்களுடைய இயல்பு. ஆனால் குரு அல்லது புதன் பலவீனமடையும் காலங்களிலோ அல்லது உங்களுடைய ராசிக்கு 3ஆம் மற்றும் 9ஆம் அதிபதியின் மறைவு ஸ்தானங்களில் இருக்கும் பொழுதோ நீங்கள் இரண்டு முக்கியமான தரப்பினருக்கு இடையே மாற்றி தவிக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகி அது இன்னமும் உங்களுடைய மனதிற்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டு தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களுக்குள்ள ஏற்படுத்தி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். அது இரண்டு நண்பர்களாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய மேலதிகாரி மற்றும் கீழ் பணிபுரிபவர்களாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கலாம் அல்லது உங்களுடைய இருவேறு நெருங்கிய வட்டாரங்களாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கலாம். அவர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருந்து இன்னமும் கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருந்தார்கள். ஒரு தராசின் இரு தட்டுக்களையும் சமமாக வைக்க போராடுவது போல இரு தரப்பு நியாயங்களையும் கேட்டு எந்த தரப்பிற்கு ஆதரவளிப்பது என்று தெரியாமல் உங்களுடைய மனமானது தத்தளித்திருக்கும். நீங்கள் ஒருவருக்கு ஆதரவாக பேசினால் மற்றவர் உங்களை பகைவராகவே இதுவரைக்கும் பார்த்திருப்பார். இந்த இக்கட்டான சூழ்நிலையில் அமைதியாக இருப்பதே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லது என்று நீங்கள் நினைத்தாலும் ஏன் மௌனமாக இருக்கிறாய் என்று இரு தரப்பினரும் உங்களை நோக்கி கேள்வி எழுப்பும் அந்த ஒரு நேரமானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்பட்டிருக்கும். 7ஆம் வீடு பாதிப்படையும் போது இந்த பஞ்சாயத்துக்கும் நடுவர் பாத்திரமும் உங்களுக்கு பெரும் ஒரு மனப்பாரத்தை மட்டுமே தந்திருக்கும் என்பதால் தற்காலிகமாக இத்தகைய விவகாரங்களில் இருந்து நீங்கள் ஒதுங்குவதே உங்களுடைய புத்திசாலித்தனம். இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் ஏற்படாமல் இருந்தால் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமா ஏற்படும். அதிலிருந்து எப்படி விலகுவது, அவங்களுடைய பிரச்சனைக்குள்ள நம்ம எப்படி போகாமல் இருப்பது என்று யோசித்தால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் நடக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுக்கு மிக நெருங்கிய நண்பர்கள் வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் துலாம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள
நல்ல ஒரு நேரமும் காலமும் பிறக்கப் போகிறது என்று தான் கூற வேண்டும். நீண்ட நாட்கள் சந்திக்க நினைத்த நபர்களை இந்த ஒரு நாளில் சந்திப்பீங்க. அது பழைய நண்பர்களாக இருக்கலாம், பழைய காதலி காதலன் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். நீண்ட நாள் கழித்த உங்களுடைய உறவினர்களையோ பெற்றோர்களை கூட நீங்கள் சந்திக்கலாம். ஆனால் நீங்கள் சந்திக்க நினைத்த நபர்களை சந்தித்து மனம் முருக நீங்கள் பேசவும் ஆரம்பிப்பீங்க. அது இந்த ஒரு நாளில் உடனே நடந்து விடாது. இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா நடக்கவும் ஆரம்பிக்கும். அதே போல உங்களுடைய வாக்குறுதிகளை கொடுக்கும் போது சிந்தித்து நீங்கள் செயல்பட வேண்டும். வாக்குறுதிகள் அது பணம் விஷயமாக இருக்கலாம், குடும்ப விஷயமாக இருக்கலாம், ஏதேனும் சொத்து பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய வாக்குறுதிகளையும் வார்த்தைகளையும் மற்றவர்களிடம் கொடுக்கும் பொழுது நீங்கள் கவனமாக கொடுப்பதை உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான சூழல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகும். உடன் பிறந்தவர்களிடம் அனுசரித்து சென்றால் மட்டுமே வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கும். தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பதன் மூலம் நெருக்கடிகளை குறைக்க இயலுவதற்கான ஒரு நேரமும் காலமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கும். எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் அலைச்சலும் அனுபவமும் உங்களுக்குள்ள ஏற்படும். அதனால நீங்க எந்த விதமான பயணங்கள் மேற்கொண்டாலும் அதனை சகித்து கொண்டு போகாமல் அதில் நீங்கள் எப்பொழுதுமே சந்தோஷமாக போனீர்கள் என்றால் அதில் ஒரு நல்ல விஷயம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கைகூடி வரும். உறவுகளில் ஒரு இனிமையானது உங்களுக்குள்ள அதிகரிக்கும். களத்திர காரகனான சுக்கிரனை அதிபதியாக பெற்ற உங்களுக்கு 7ஆம் வீடான கூட்டு மற்றும் திருமணஸ்தானத்தின் மீது சுப கிரகங்களின் பார்வை பதியும் போது உறவுகளில் புதிய வசந்தம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வீசத் தொடங்கும். குறிப்பா தசாபுத்தியில் நடக்கும் சுப அந்தரங்கங்கள் உங்களுடைய துணையுடனான பிணைப்பை மேலும் வலுப்படுத்தி கொண்டே தான் இருக்கும். பழைய கசப்பான சம்பவங்களை மறந்து ஒருவருக்கொருவர் அன்பையும் பாசத்தையும் பரிமாறிக்கொள்ளும் தருணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமையப் போகிறது. அந்த ஒரு பாசத்தையும் அந்த ஒரு நாளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க வைத்துக் கொள்ளுங்கள். அது மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். துணையின் தேவைகளை புரிந்து கொண்டு நீங்கள் செயல்படுவதும் உங்களுடைய உணர்வுகளுக்கு அவர் மதிப்பு கொடுப்பதும் மனதிற்குள் பெரிய ஒரு மகிழ்ச்சியவை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். காதலிப்பவர்களுக்குள் இருந்த கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் நீங்கி மீண்டும் காதலின் இனிமை உங்களுக்குள்ள கைகூட ஆரம்பிக்கும். நெருங்கிய நண்பர்கள் மற்றும் சுற்றத்தாரிடம் இருந்த விரிசல்கள் எல்லாமே மறைந்து சுப நிகழ்ச்சிகளில் ஒன்றிணைந்து செயல்படக்கூடிய வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகும். பரஸ்பர மரியாதையும் ஈர்ப்பும் கூடுவதால் ஒட்டுமொத்த நட்பு வட்டாரமும் உறவு வட்டாரமை உங்களுக்கு இனிமையானதாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமா மாறிவிடும். இதுவரைக்கும் யாரும் உங்களை பற்றி புரிந்து கொள்ளாமல் நடந்தவர்கள் கூட இனிமே உங்களுடைய வாழ்க்கையில உங்களை பற்றி புரிந்து கொண்டு நடப்பார்கள். உங்கள் மீது அன்பு வைத்திருந்தவர்களான உறவுகள் புதிய ஒரு பரிமாணத்தை உங்களுடன் அடைந்துவிடும். இதுவரை சிறிய சிறிய சண்டைகள் புரிதல் குறைபாடுகள் இருந்தாலும் இனிமேல் அவை குறைய தொடங்கிவிடும். வாழ்க்கை துணை காதல் உறவு நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடனான பந்தங்கள் அனைத்தும் வலுப்பெற்று விடும். உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரிப்பார்கள். மனதில் வைத்திருந்த அன்பை வெளிப்படுத்தும் வாய்ப்புகளும் உங்களுக்குள்ள உருவாகிவிடும். தனிமையாக இருந்தவர்களுக்கு கூட புதிய நட்பு அல்லது நல்ல ஒரு உறவு உங்களுக்குள்ள கிடைத்து கைகூட ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கும். இதெல்லாம் நடக்கா இல்லையா என்பதை கவனித்து பாருங்கள். துலாம் ராசியில் பிறந்த சித்திரை நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு சிந்தித்து செயல்பட்டால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு வந்துவிடும். சுவாதியில் பிறந்தவர்களுக்கு அனுசரித்து சென்றால் மட்டுமே வாழ்க்கைக்குள்ள போதுமான அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுபவங்கள் ஏற்படும். அந்த அனுபவத்தை சரியான முறையில் பயன்படுத்துவதன் மூலம் வாழ்க்கைக்குள்ள எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கைகூடி வர ஆரம்பித்துவிடும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம். ஒரு நாளில் சந்திப்பீங்க. அது பழைய நண்பர்களாக இருக்கலாம், பழைய காதலி காதலன் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். நீண்ட நாள் கழித்த உங்களுடைய உறவினர்களையோ பெற்றோர்களை கூட நீங்கள் சந்திக்கலாம். ஆனால் நீங்கள் சந்திக்க நினைத்த நபர்களை சந்தித்து மனம் முருக நீங்கள் பேசவும் ஆரம்பிப்பீங்க. அது இந்த ஒரு நாளில் உடனே நடந்து விடாது. இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா நடக்கவும் ஆரம்பிக்கும். அதே போல உங்களுடைய வாக்குறுதிகளை கொடுக்கும் போது சிந்தித்து நீங்கள் செயல்பட வேண்டும். வாக்குறுதிகள் அது பணம் விஷயமாக இருக்கலாம், குடும்ப விஷயமாக இருக்கலாம், ஏதேனும் சொத்து பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய வாக்குறுதிகளையும் வார்த்தைகளையும் மற்றவர்களிடம் கொடுக்கும் பொழுது நீங்கள் கவனமாக கொடுப்பதை உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான சூழல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகும். உடன் பிறந்தவர்களிடம் அனுசரித்து சென்றால் மட்டுமே வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கும்.
தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பதன் மூலம் நெருக்கடிகளை குறைக்க இயலுவதற்கான ஒரு நேரமும் காலமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கும். எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் அலைச்சலும் அனுபவமும் உங்களுக்குள்ள ஏற்படும். அதனால நீங்க எந்த விதமான பயணங்கள் மேற்கொண்டாலும் அதனை சகித்து கொண்டு போகாமல் அதில் நீங்கள் எப்பொழுதுமே சந்தோஷமாக போனீர்கள் என்றால் அதில் ஒரு நல்ல விஷயம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கைகூடி வரும். உறவுகள்ல ஒரு இனிமையானது உங்களுக்குள்ள அதிகரிக்கும். களத்திர காரகனான சுக்கிரனை அதிபதியாக பெற்ற உங்களுக்கு 7ஆம் வீடான கூட்டு மற்றும் திருமணஸ்தானத்தின் மீது சுப கிரகங்களின் பார்வை பதியும் போது உறவுகள்ல புதிய வசந்தம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வீசத் தொடங்கும். குறிப்பா தசாபுத்தியில் நடக்கும் சுப அந்தரங்கங்கள் உங்களுடைய துணையுடனான பிணைப்பை மேலும் வலுப்படுத்தி கொண்டே தான் இருக்கும். பழைய கசப்பான சம்பவங்களை மறந்து ஒருவருக்கொருவர் அன்பையும் பாசத்தையும் பரிமாறிக்கொள்ளும் தருணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமையப் போகிறது. அந்த ஒரு பாசத்தையும் அந்த ஒரு நாளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க வைத்துக் கொள்ளுங்கள். அது மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். துணையின் தேவைகளை புரிந்து கொண்டு நீங்கள் செயல்படுவதும் உங்களுடைய உணர்வுகளுக்கு அவர் மதிப்பு கொடுப்பதும் மனதிற்குள் பெரிய ஒரு மகிழ்ச்சியவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். காதலிப்பவர்களுக்குள் இருந்த கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் நீங்கி மீண்டும் காதலின் இனிமை உங்களுக்குள்ள கைகூட ஆரம்பிக்கும். நெருங்கிய நண்பர்கள் மற்றும் சுற்றத்தாரிடம் இருந்த விரிசல்கள் எல்லாமே மறைந்து சுப நிகழ்ச்சிகளில் ஒன்றிணைந்து செயல்படக்கூடிய வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகும். பரஸ்பர மரியாதையும் ஈர்ப்பும் கூடுவதால் ஒட்டுமொத்த நட்பு வட்டாரமும் உறவு வட்டாரமை உங்களுக்கு இனிமையானதாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமா மாறிவிடும். இதுவரைக்கும் யாரும் உங்களை பற்றி புரிந்து கொள்ளாமல் நடந்தவர்கள் கூட இனிமே உங்களுடைய வாழ்க்கையில உங்களை பற்றி புரிந்து கொண்டு நடப்பார்கள். உங்கள் மீது அன்பு வைத்திருந்தவர்களான உறவுகள் புதிய ஒரு பரிமாணத்தை உங்களுடன் அடைந்துவிடும். இதுவரை சிறிய சிறிய சண்டைகள் புரிதல் குறைபாடுகள் இருந்தாலும் இனிமேல் அவை குறைய தொடங்கிவிடும். வாழ்க்கை துணை காதல் உறவு நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடனான பந்தங்கள் அனைத்தும் வலுப்பெற்று விடும். உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரிப்பார்கள். மனதில் வைத்திருந்த அன்பை வெளிப்படுத்தும் வாய்ப்புகளும் உங்களுக்குள்ள உருவாகிவிடும். தனிமையாக இருந்தவர்களுக்கு கூட புதிய நட்பு அல்லது நல்ல ஒரு உறவு உங்களுக்குள்ள கிடைத்து கைகூட ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கும். இதெல்லாம் நடக்கா இல்லையா என்பதை கவனித்து பாருங்கள். துலாம் ராசியில் பிறந்த சித்திரை நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு சிந்தித்து செயல்பட்டால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு வந்துவிடும். சுவாதியில் பிறந்தவர்களுக்கு அனுசரித்து சென்றால் மட்டுமே வாழ்க்கைக்குள்ள போதுமான அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுபவங்கள்